சிறகடிக்க ஆசை சீரியல்ல டுடே எபிசோட்ல ரோகிணி இருந்துட்டு மீனாவோட காலே விழுந்து அழுந்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எனக்கு வாழ்க்கையை திருப்பி கொடுத்துரு, உன்னால என் வாழ்க்கை கெட்டு போயிடவே கூடாது. ஏற்கனவே நான் மலேசியா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வீட்டில் ஆன்ட்டியோட நிலைமையை பார்த்தியா, என்கிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. இப்போ தான் அந்த ஆர்டரு நான் தான் தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அன்போடு என் கூட இருக்காங்க. இப்போ நான் மறுபடியும் போயிட்டு இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அடுத்த நிமிஷமே மனோஜை எங்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி உண்மையை நீங்கள் மறைச்சி வைக்கலான் இருக்கீங்க? நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியுது அவங்களுக்கு. எல்லாமே தப்புன்னு தெரியுது. ஆனால் எங்கள் அம்மா பண்ண வேலையால் தான் என் வாழ்க்கையே இப்படி ஆச்சு. அப்போவே என் பேச்சை கேட்டிருந்தா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்காது. ஏற்கனவே வயசானவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் நடுவில் செத்து போய் க்ரஷ் எனக்காக பிறந்து அவனை நான் ஒழுங்காக அம்மானு சொல்லி வளர்க்காம அத்தைன்னு சொல்லி வளர்த்து இப்போ தான் அவனுக்கு நான் அம்மானு தெரியும். அதுக்கப்புறம் அவனால் எதுவுமே ஏற்றுக்கவே முடியல. அப்பாவை பற்றி ஸ்டோரி எழுத சொன்னால் எனக்கு அப்பாவை பற்றி எதுவுமே தெரியாது. வேணா மனோஜை பற்றி சொல்கிறான். அவங்கள பற்றி எஸ்ஸே எழுதுறதா சொல்கிறான். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.